ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பொங்கல் காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டி எப்படி பண்ணலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன். வெங்காயம் வந்து ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன்னா உருளைக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். நான் வந்து அந்த தண்ணியில் கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிறேன், அப்போ இன்னும் நல்ல கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 5 காய்கறி தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து 5, 7, 9, 11 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கிடைக்குது, இல்லை உங்களுக்கு எத்தனை காய்கறி உங்களுக்கு கிடைக்குது அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒத்தைப்படையில் தான் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். எல்லாமா கட் பண்ணி வச்ச பிறகு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் சூடானோன்னா அதில் கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். பூண்டு பற்கள் வந்து ஒரு 6லேருந்து 7 எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கிறேன், அதில் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன், இது எல்லாமே நல்லா வதங்கணும் அதுக்காக. இப்போ அவரைக்காய் சேர்க்குறேன், அப்புறம் உருளைக்கிழங்கும் கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காய்கறிக்கு தகுந்தா போல் குட்டியை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த உப்பு எல்லா காயிலையும் சேரணும், கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த காய்கறி வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனவுடனே நம்ம வந்து மீதி இருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பூசணிக்காயும் வள்ளிக்கிழங்கும் சேர்த்துட்டு கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். இந்த 3மே கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும், அதனால் இதை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறி கலவைக்கு தேவையான புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியை தான் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வேக வச்சுருங்க. வெந்த பிறகு நல்லாவே வாசனை வரும். அப்போ நம்ம வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதை நான் சேர்க்கிறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். எல்லா காய்கறிகளுமே வெந்தவுடனே டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல மணமான பலகறி காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.